வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் கொடுமைகள். கூட தெரியலமா பிக் பாஸ்ல வந்து வர்ற 2024ல ஜெயிக்க போது வந்து திவாகர் தான், டாக்டர் திவாகர் தான் அப்படின்னு சொல்றாங்க. என்னை பத்தி நானே பெருமையா பேச மாட்டேமா. அவங்க போட்டாங்க HD மேக்கப், அதுக்கு இன்னும் EMI கட்டிட்டு இருக்கேன். உங்க கார்டு டிக்ளைன் ஆச்சு சார். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கை போடுங்க, ஏதாச்சும் கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லி விடுங்க. ஓகே, பர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிட்டீங்க. வந்து இங்க கேரளா மன்னார்காடு நம்ம தாங்க. அண்ணனுக்கு திருக்கும் மொழி தெரியாது, நம்ம வண்டி தீராத பாடத்து. நம்ம தான் பாருங்க மறுபடியும் எல்லாருமே நம்ம வண்டி ரசிப்பாங்க. அண்ணன் இத்தனைக்கு வாழக்க டைமிங்களோட ஓட்டுறாப்ல, மெனகிட்டு நம்மள பாத்துட்டு போறாப்ல. இத்தனைக்கு மொழி தெரியாது. இதெல்லாம் ஒரு பாசம். நம்ம தான் ரொம்ப நன்றி சேட்டா, இதெல்லாம் ஒரு பாசம், தனி பாசம். நம்ம தான் ரொம்ப நன்றி சேட்டா. என்னாச்சு தண்ணி கொண்டாங்க. இதெல்லாம் ஒரு பாசம், நம்ம தான். இது ரெண்டையும் மட்டுமே ஒரு 38 வாட்டிக்கு மேல சொல்லிருப்பாப்ல மனுஷன். இதெல்லாம் ஒரு பாசம். நம்ம தான் கேப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. இன்ஸ்டாகிராம ஸ்க்ரோல் பண்ணாலே இப்ப ஃபுல்லாவே இவரோட வீடியோஸ் தான் வருது. என்னன்னு கேட்டா, இவர் இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணிருக்காப்ல. யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு வண்டியை நீ எனக்காக அந்த குட்டியானன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை முடிஞ்ச அளவுக்கு டெக்கரேட் பண்ணிருக்காப்ல. அதை பார்த்தாலே பா என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்காப்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இதுல ட்விஸ்ட் என்னன்னா, அது அவரோட சொந்த வண்டி கிடையாதான். அந்த வண்டியை பத்தி அவரே எக்கச்சக்கமா சொல்லிருக்காப்ல. அதையும் பாத்துருவோம். இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. வண்டி மேல ஒரு லவ் தீராத காதல். அதுக்கு ஒரு சில உண்மையிலே மனசார சொல்றேன், தீராத காதல். வண்டியில பாருங்களேன் என்ன போட்டுருக்கு பாத்தீங்களா, வண்டி பேர் மீனா. மீனா என்ன மாதிரியான கமெண்ட்ஸ்ல ரிப்ளை பண்ணிருக்கீங்க? இது வந்து உன் சொந்த வண்டியான்னு சொல்லி ஒரு அக்கா கேட்டிருப்பாங்க. அக்கா இது என் சொந்த வண்டி இல்லக்கா, என் சொந்த வண்டியா இருந்தா இதோட வேற, இதோட டாப்பா இருக்கும், பஸ் தான் என்னோட சொந்த வண்டின்னு சொல்லி ரிப்ளை பண்ணிருக்காரு. ஆக மொத்தத்துல சொந்த வண்டி கிடையாது, அந்த வண்டியில டிரைவரா மனுஷன் வேலை பாக்குறாப்புல. அதுக்கே நாம தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து மாட்டுறாப்புல. கையில என்ன கிடைக்குதோ எடுத்து மாட்டிடுறாப்புல. ரப்பர் பேண்ட் 4 கிடைச்சுன்னா கொண்டு போய் அந்த கீர் போடுற இடத்துல மாட்டி விட்டுறாப்புல. இந்த யானைக்கு நெத்தியில பட்டை கட்டுவாங்கல, அத மாதிரி கட்டி கூட்டிட்டு போக வேண்டியதா. வைப்பருக்கு இருக்கிறது, அப்புறம் இண்டிகேட்டர் போடுறது, எல்லாத்துலயும் எதையோ மாட்டி உள்ள பார்த்தா ஏதோ ஒரு மண்டபத்தை டெக்கரேட் பண்ணி வச்ச மாதிரியே இருக்கு. என்னடா கண்ணாடி போட மறந்துட்டேனடா. நைட்ல வரும்போதெல்லாம் அப்படி பிரம்மாண்டமா ரெடி பண்ணி வச்சிருக்காப்புல. இத்தனைக்கும் அவருக்கு வரக்கூடிய சம்பளத்துல எல்லாத்தையும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காப்புலையா. எப்படிப்பட்ட மனுஷன் பாத்தீங்களா. இதுல அதுதான் அவருடைய பொண்டாட்டியா. அது பொண்டாட்டிக்கு பேரு மீனாவா. இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. ஆனா மீனா 4 நாளைக்கு சர்வீஸ்க்கு போனா இந்த மனுஷன் எப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு தெரியுமா? நீங்க யாரு மேலேயாவது அதிகமா பாசம் வச்சிருப்பீங்க. அந்த பொருள் நம்ம பக்கத்துல இருக்கும்போது அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த வழி இருக்கு, அந்த வழி எனக்கு இப்ப இருக்கு. என் வண்டி மேல உயிரே வச்சிருந்தேன். எங்க அம்மா 4 நாளாவது சொல்லிட்டாங்க. மனசு ரொம்ப கஷ்டமா. அழாம பேசுறா. ஹலோ, இப்ப அழுதாவே இல்ல. என்னையா தேம்பி அழுதுகிட்டு இருக்காப்புல. 4 நாள் வண்டி சர்வீஸுக்கு தானே போயிருக்கு. அதாவது வண்டி மேல பைத்தியமா இருக்கிற ஆட்களை நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த அளவுக்கு அப்படிங்கிறது நம்மளே ஆச்சரியப்பட வைக்குது. திரும்ப என்னால தாங்க முடியாதுடா. அண்ட் இது மட்டும் கிடையாதுங்க. இவர் இப்படி நாம தான் லோடு ஏத்த வந்திருக்கோம், நாம தான் வண்டி சர்வீஸ் போயிருக்கு, நாம தான் அப்படின்னு பண்ணதை பார்த்துட்டு எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிட்டாங்க தெரியுமா? எப்பவுமே கத்துதான் லோடு இறக்கிட்டான். காரைக்கால் லோடு ஏத்த போற நாளைக்கு உன் பேரன் எப்பவுமே கத்துதான். கோயம்புத்தூர்ல இருந்து சேலம் வந்துட்டேன், 20 நிமிஷத்துல வந்துட்டேன். எல்லாம் நாம தான் பெரிய டிச்சு, அதெல்லாம் சொன்னேன். எல்லாம் நாம தான் 20 நிமிஷம் அப்படித்தான் 200 கிலோமீட்டர். எல்லாம் நாம தான். என்ன அக்கப்பூர் பண்றாங்க.
இருக்கிற எல்லா டிரைவர்ஸுமே இதுக்கு அப்புறம் லோடு ஏத்துது, நாம தான் மழை பெய்யுது, நாம தான் ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கேன், நாம தான் அப்படின்னு எல்லாருமே எடுத்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னனே பண்ண நோயினே தொத்து நோயினே. இது வந்து ஒன்லி டிரைவர்ஸ் மட்டும் தான் இப்படி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதான் கிடையாது. ஐடி எம்ப்ளாயிஸ் வரைக்கும் இறங்கிட்டாங்க. நம்பலையா? பாருங்க, நம்ம தான் இனிமே, நம்ம தான் ஒன்றும் பண்ண முடியாது. நம்மள இனிமே எதுவுமே பண்ண முடியாது. நம்மள போட்டாச்சு, சுண்டெல்லாம் கட்டியாச்சு, மீசையெல்லாம் வச்சாச்சு, சீரியல் செட்டெல்லாம் போட்டாச்சு, ரிப்பன்லாம் கட்டியாச்சு. அவ்வளோதான், இனிமே இந்த ஃபீல்டு நம்ம தான். நம்மளை இனிமே யாரும் அச்சிக்க முடியாது. சாஃப்ட்வேர்லாம் அப்டேட் பண்ணியாச்சு, ரேம் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இனிமே 1500 இமெயில் வந்தாலும் ஒரு நிமிஷத்துல ரீட் பண்ணுவேன். அப்படியே கண்ட்ரோல் ஆளு கண்ட்ரோல் ரீட் தான், எல்லாம் தெரியும். 8 மணி நேரத்துக்கு 12 மணி நேரம் வீட்டில் யார் வந்தாலும் பார்க்கறது கிடையாது. இவதான், ஷீ இஸ் மை பேப், மை லைஃப், மை ஒய்ஃப், மை ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். ஆர்டர் போட்டிருக்கேன், ஸ்பீக்கர் 2 போட்டிருக்கேன், வந்துடும். வந்துச்சுன்னா அது ஜம்முன்னு அப்படியே ஜம்முன்னு போட்டுற வேண்டியதான். சோறு இல்லை திங்கிறதுக்கு, இதெல்லாம் நான் பண்ணுவேன். அவ்வளோதான், இனிமேல் அவ்வளோதான். சோத்துக்கு காசு இல்லையா, ஸ்பீக்கர் ஆர்டர் போட்டிருக்கேன், நாம தான் எக்ஸ்டெண்டட் ஜிபி, நாம தான். ஏண்டா சாப்பிட்றதுக்கு காசு இல்லைங்கிற, ஆனா வண்டிக்கு அள்ளி அள்ளி போடுறியே அப்படிங்கிறத மனுஷன் கலாய்ச்சி விட்டுருக்காப்புல. சோறு இல்லை திங்கிறதுக்கு, இதெல்லாம் நான் பண்ணுவேன். அவ்வளோதான், இனிமேல் அவ்வளோதான். நக்கல்யா அவனுக்கு. ஒருத்தருக்கும் ஒரு சில மேல வந்து ஆர்வம் இருக்கும். அந்த மாதிரி அந்த மனுஷனுக்கு அந்த வண்டி மேல அப்படி என்னதான் கிரேஸோ என்னவோ தெரியல. உண்மையிலேயே அந்த வண்டியை காதலியா மனசார ஏத்துக்கிட்டாரான்னு தெரியல. நம்ம காதலிக்கு என்னென்னலாம் வாங்கி கொடுப்போமோ, என்னென்னலாம் செய்வோமோ அதெல்லாம் அந்த வண்டிக்கு செய்யறாப்புல. வண்டி 4 நாள் இல்லை அப்படின்னா தேம்பி தேம்பி அழுகுறாப்புல. இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்ப போறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நாங்க கிளம்புறோம். குடும்பம் நடத்தக்கூடிய லட்சணமா அழகா இருந்தா அது மட்டும் தான் பாக்குறோம். குடும்பம் நடத்தக்கூடிய அழகால லட்சணங்கள் என்ன சொல்லுங்க? காலையில எந்திரிக்கணும், கோலம் போடணும், காஃபி வைக்கணும், சமைக்கணும், முதல்ல சமைக்கணும். இதுதான் சார் அழகு. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. இதுக்கு என்ன சொல்றீங்க சார்? இதுக்காக சார் இவ்வளோ MBA MSc எல்லாம் படிக்க வச்சுட்டு, கை நிறைய சம்பளம் வாங்க வச்சுட்டு, என் குழந்தைங்கள அவருக்கு காப்பி போட்டு கொடுக்கறதுக்கா சார் நாங்க இவ்வளோ பவுன் நகையும் போட்டு கல்யாணம் பண்ணி அனுப்புறோம்? ஏன் அவரால் எழுந்து காப்பி போட்டு எங்க பொண்ணுங்களுக்கு கொடுக்க முடியாதுங்களா? கரெக்டான கேள்வியை கேட்டாங்க. ஏயா உனக்கு காலைல எழுந்திரிச்சு கோலம் போட்டு காஃபி போட்டு சமைச்சு கொடுத்து இதெல்லாம் நீ பண்ணணும்னா நீ வீட்டுக்கு வேலைக்காரி தான் வைக்கணும். இதுக்கா ஒரு புள்ளைய கல்யாணம் பண்ணி கொண்டு வருவ? அந்த அம்மா நல்லா நாக்க கொடுக்குற மாதிரி கேட்டாங்களா இல்லையா? சரி, ரைட். இப்போ இந்த கேள்விக்கெல்லாம் நம்ம மனுஷன் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்ப பாருங்க என்ன நடக்குது. நீங்க சொன்னீங்க இல்லையா இதெல்லாம் அவங்க பண்ணணும்னு, நீங்க என்னெல்லாம் பண்ணுங்க சார்? இன்ன வரைக்குமே நான் தான் சார் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். என்னங்க சேம் சைடு சொல்லாது? ஆமா சார். நீங்க காபி போட்டு உங்க மனைவி கொடுக்குறீங்களா? நான் காபி கொடுப்பேன் சார். நீங்க சமைக்கிறீங்களா அவங்க சமைக்கிறாங்களா? நான் தான் சமைக்கிறேன் சார். அவங்க சமைக்கிறது இல்லையா? அவங்க சமைக்கிறது கிடையாது. ஆரிய கன்ஃபியூஸ் ஆயிட்டாப்லையே. பெரிய ஒரு ஆதங்கத்துல பேசிட்டு எனக்கு இவ்வளவு அட பாவங்க. அப்ப இவ்வளவு நேரமா அந்த மனுஷன் பண்ண விஷயத்தெல்லாம் என் பொட்டாட்டி கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்குங்க அப்படிங்கறத கெஞ்சி கதறி கேட்டிருக்காரு போலயே. ஆனா இந்த வெள்ள மனசு இந்த வெள்ள தோலுக்காரிக்கு புரியல. இது கூட பரவாயில்ல, பக்கத்துல இருந்த அந்த அம்மா யோசிக்கும், ஆஹா இது தெரியாம நம்ம ஓவரா பேசிட்டோமே, இந்த ஆள் தான் அப்பாவியா, இந்த புள்ளதான் இந்த வேலையெல்லாம் பாத்துருக்கா. பொங்கல் அவங்க போட்டாங்க HD மேக்கப், அதுக்கு இன்னும் EMI கட்டிட்டு இருக்கேன். போட்டது 25,000 அந்த மேக்கப். சார் அது ஒரு ஃபங்க்ஷனுக்காக ட்ரை பண்ணது. அது நல்லா தான் சார் இருந்துச்சு. அவுட்புட் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஏன் நல்லா இருக்காது? பொண்ணுக்கே வந்து பியூட்டி பார்லர் யாரோ வந்து போட்டு விட்டுருக்காங்க. அவங்க பியூட்டிக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்க? பொண்ணு 6,000. அவங்க எங்களோட ரிலேட்டிவ் 6,000. நான் கேட்டேன் அப்பயுமே. ஒரே நாள் வீட்டுக்கு வந்தோன்னு அழிச்சிட்டாங்க அந்த மேக்கப்ப. அதை போட்டு அழிக்கிறதுக்கு 25,000. உள்ளத்தாச்சு மாதிரி இருந்த என் பர்ஸ இப்படி அபாசன் பண்ணிட்டானுங்களே. போன் வாங்கி EMI கட்டி பார்த்திருக்கேன், கார் வாங்கி EMI கட்டி பார்த்திருக்கேன், ஏன் வீடு கட்டி ஏன் சின்ன சின்ன வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போட்டு அவன் EMI கட்டி பார்த்திருக்கேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு 25,000 ரூபாய்க்கு மேக்கப் போட்டு அதுக்கு EMI-யா? என்னால முடியலடா. பாத்தீங்களா சார், பாத்தீங்களா? இதுல அந்த பையன் ஃபங்க்ஷன் சொன்ன உடனே நான் கூட இவங்களோட ஃபங்க்ஷனா இருக்கும் போல இருக்கு, ஏதோ என்கேஜ்மெண்ட்டுக்கோ ரிசப்ஷனுக்கோ போட்டிருப்பாங்க போல, பரவாயில்ல அப்படின்னு நம்ம மனசை தேத்துறதுக்குள்ள இல்ல அது வேற புள்ள ஃபங்க்ஷன். அந்த புள்ளையே 6,000 ரூபாய்க்கு தான் போட்டுச்சு. ஆனா இந்த புள்ள 25,000
ரூபாய்க்கு போட்டு நான் இஎம்ஐ கட்டுற அளவுக்கு போயிட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லாம நைட்டு வந்து மேக்கப்பை அழிச்சிட்டா சார். ஏயா 25,000 ரூபாய்க்கு மேக்கப் போட்டேன்றதுக்காக நீ இஎம்ஐ கட்டுறதுக்காக அதே மேக்கப்போட ஒரு வாரமா சுத்த முடியும்? ஓகேவா? ஆனா இந்த பைப்புல உண்மையிலேயே ரொம்ப பாவங்க. ஒரு நாள் ஃபங்க்ஷனுக்காக எத்தனை மாசம் இஎம்ஐ கட்டினாரோ தெரியலையே. ஒவ்வொரு மாசம் இஎம்ஐ காசை எடுத்து கொடுக்கும் போதெல்லாம் பாத்துக்கிறேன், அடுத்த தடவை மேக்கப் வந்து நிப்பல அப்ப பாத்துக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு கொடுத்துருப்பாப்புல. உங்க கார்டு டிக்ளைன் ஆச்சு சார். பொதுமக்களே நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி கேக்குறாங்க, பிக் பாஸ் வரப்போகுது, இந்த பிக் பாஸ்ல நீங்க தான் கலந்துக்கிற போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேள்விப்பட்டோம், யூடியூப் சேனல்ல பாக்குறோம் அப்படின்லாம் நிறைய பேர் போன் பண்ணி கேட்டிருந்தீங்க. ரொம்ப கஷ்டம் யா உன்னோட. அதே மாதிரி என்னை இன்டர்வியூ எடுக்கிற எல்லா யூடியூப் சேனல்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல வந்து வர்ற 2024 ஜெயிக்க போது வந்து திவாகர் தான், டாக்டர் திவாகர் தான் அப்படின்னு சொல்றாங்க. சார் இவன் சாதாரண ஆள் இல்ல சார். என்ன 2026 தேர்தல்ல வந்து சிஎம் ஆக போற மாதிரி 2024 பிக் பாஸ் ரிசல்ட்டை இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாப்ல. நான் தான் உள்ள போனா, நான் தான், நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சுத்துனா இவர் பிக் பாஸ்ல நாம தான், உள்ள போனா வின்னர் நாம தான் அப்படின்ற மாதிரி இறங்கிட்டாப்ல. எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. இந்த மனுஷன் இன்னோசென்ட்ன்ற ஒரு கேரக்டரை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி எல்லாம் வராரு பாத்தீங்களா? இப்ப பிக் பாஸுக்கே அப்ளிகேஷன் போடுறாப்ல. பாத்துக்கப்பா, எல்லா சேனலுக்கு எவ்வளவு கண்டென்ட் கொடுக்குறேன், பிக் பாஸ்ல எடுத்தீங்கன்னா நானும் கண்டென்ட் கொடுப்போம்ல, டிஆர்பி எகுரும்ல அப்படிங்கிற மாதிரி மனுஷன் இங்க வரைக்கும் இறங்கிட்டாப்ல. சரி, என்னதான் சொல்றாருன்னு கேட்போம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையிலங்க மதுரையில இருந்து என்னோட ரசிகர் வந்து போன் பண்ணி, மதுரை அவர் கால்வாயிலுக்கு போன் பண்ணி கேட்கிறாரு, சார் நான் பிக் பாஸ்னாலே பார்க்க மாட்டேன், என் வீட்டுல இருக்கவங்களையும் பார்க்க மாட்டேன்னு சொல்லுவோம், ஆனா நீங்க விஜய் டிவி பிக் பாஸ்ல நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா எங்க குடும்பத்தோட உட்காந்து பார்ப்போம். என்னை பெருமையா சொல்லிக்க மாட்டீங்க தம்பி, கரெக்டா புடிச்சிட்டாரு. நாங்கெல்லாம் உங்களோட ரசிகர்களையும் தாண்டி உங்களோட வெறியர்கள் அப்படின்னு சொல்றப்ப ரொம்ப எனக்கு மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. தற்புகழ்ச்சின்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் நம்ம வெளியே எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. மொத்த உருவமா வந்து நிக்கிறாரு பாத்தீங்களா, இவர் தான். அதாவது பிக் பாஸே பார்க்க மாட்டாராம், அவர் குடும்பமே பார்க்காதான், ஏன் அந்த ஊரே பார்க்காதுன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இவர் வந்தாருன்னா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களாம். என்னை பத்தி நானே பெருமையை பேச மாட்டேமா. இதனால என்ன சொல்ல வர்றாருன்னா, பிக் பாஸ் பார்க்காதவங்களை கூட பார்க்க வைப்பேன். அப்ப பாருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும், எல்லாத்தையும் பயங்கரமா ஏத்தி விடுவேன், சீக்கிரம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காப்ல. எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி பிக் பாஸ் டீம்லயும் இதெல்லாம் யோசிச்சிருப்பாங்க. இவரை தூக்கி பிக் பாஸ்குள்ள போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இந்த முறை ஆளும் புதுசு, ஆட்டமும் புதுசு. நெக்ஸ்ட் விஜய் எஸ்கே. இவெல்லாம் யார் தெரியுமாடா? நம்ம எல்லாம் கிரிக்கெட் விளையாட, ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடும் போது அண்ணே அண்ணே என்னையும் சேர்த்துக்கோங்கண்ணே அப்படி வந்து கெஞ்சிக்கிட்டு இருப்பான்டா. அவெல்லாம் பண்ணிட்டா, எனக்கு இன்னும் பண்ணவே இல்ல, எனக்கு நடக்காது மச்சி, நான் அதெல்லாம் பார்க்காமயே போயிடணும்னு பயமா இருக்கு. இதுக்கே டென்ஷன் என்ன? எப்படி இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு செல்லம். கோட் படம் பார்த்தவங்க எல்லாருக்குமே இந்த மீம் வந்து புரியும். ஏன்னா கோட் படத்துடைய கிளைமேக்ஸ்ல வந்து நம்ம தளபதி எஸ்கே கிட்ட துப்பாக்கியை கொடுத்துட்டு நான் போறேன் பாத்துக்கோங்க அப்படின்னு உடனே நம்ம எஸ்கே சொல்லுவாப்புல, நீங்க ஏதோ ஒரு அவசியமான வேலையா போறீங்கன்னு தெரியுது, அதனால நான் பாத்துக்கிறேன் விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாப்புல. அது எப்படி மக்களுக்கு கன்வே ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க அரசியலுக்கு போறதுனால தமிழ் சினிமாவுடைய தளபதி பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கன்வே ஆயிடுச்சு. இதுதான் தவறான விஷயம். அதனால மத்த சீனியர் ஆக்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, நீ பாத்துக்கிறியா, அப்ப நாங்களா என்ன சொம்பையா, நாங்கெல்லாம் இல்லையா டாப் லிஸ்ட்ல, பின்னாடி இருந்து டொமக்குன்னு தளபதி பேசுக்கு வந்து உட்கார்ற அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மீமை போட்டிருக்காங்க. ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ. தளபதி பிளேஸை கடைசி வரைக்கும் யாராலையும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாதுங்க. தளபதி தான். மற்றவங்க எல்லாம் அவங்களுடைய பேரை பொறுத்து வருவாங்களே தவிர்த்து தளபதிக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இவர் தாண்டா அடுத்த தளபதி அப்படின்ற டாபிக்கே நம்ம எடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். உன்னை துடிக்க வைப்பேன்னு அதை நிறைவேற்றுறதுக்காக 3 வயசுல நான் அவன் புள்ளைய கடத்திட்டேன். பாலை கொடுக்கறதுக்கு பதிலாக அவன் விஷத்தை கொடுத்து வளர்த்துருக்க. அப்போ ஒரு போலீஸ்காரன் உள்ள ஒரு கடத்தல்காரன்ற விஷயம் நாளை காலையில கொட்டை எழுத்துல பத்திரிக்கையில வரும். அதை பார்த்து உன் டிபார்ட்மெண்ட்டே தூணு காரி துப்பணும். இந்த அப்பனுக்கு இப்படி ஒரு பிள்ளையான்னு ஜனங்கள்லாம் உன்னை பார்த்து சிரிக்கணும். அந்த அவமானம் தாங்க முடியாம நீ தூக்கு போட்டு தொங்கணும். அங்க வந்து நான் உனக்கு வாக்கரிசி போடணும். அந்த பாக்கியத்தை ஆண்டவன் எனக்கு கொடுக்கணும். நான் அனுபவிச்ச இந்த பெயினை காந்தியும் அனுபவிக்கணும். ஏண்டா 3 மணி நேரம் கோட்டு படத்தை ஒரே ஒரு டைலாக்ல முடிச்சிட்டீங்களே, ஒருவேளை வெங்கட் பிரபு இதெல்லாம் பார்த்துட்டு தான் இல்ல இருக்காது. இந்த கதைக்கும் அந்த கதைக்கும் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கு, இருந்தாலும் ஒன்லைன் இங்க இதே மாதிரி தானே இருக்கு.
ஓகே ரைட். ஒரே மாதிரி கதைகள் அடுத்தடுத்து வரது இல்லையா? ஏன்னா எல்லா படமும் அப்படி யூனிக்காவா இருக்கு. ஏதோ ஒரு படத்துல இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் இருக்கத்தானே செய்யுது. அந்த மாதிரி இருக்கலாம். ஓகே சார், நான் இத பார்க்கல சார். கோட் கிளைமாக்ஸ் ஆஃப்டர் விஜய் ஹேண்டட் ஓவர் தி வில்லன் டு சிவகார்த்திகேயன். நம்ம தளபதி என்ன பண்ணுவாப்ல, மோகனை வந்து ஒரு ரெஸ்ட் ரூம்ல கட்டி போட்டுட்டு சிவா நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாப்ல. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுனே காட்ட மாட்டாங்க. சோ அதோடைய அன்சீன் வெர்ஷன் இப்ப காட்டுறேன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சார் இப்ப வந்துருவாங்க, பார்த்து பேசி அனுப்பி விடுங்க. என்னது வந்துருவாங்களா? நம்ம பசங்க தான் சார். உங்க பசங்கிறதுனால தான் உன்னை நிக்க வைக்கிறேன். வந்ததுக்கு அப்புறம் போ. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது. சரி ஓகே, ஏதோ கேமியோ ரோல்னு சொல்லி கூப்பிட்டு வந்து நிக்க வச்சிருக்காங்க ரெஸ்ட் ரூம்ல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு ஒரு சின்னதாவாச்சு காமிச்சிருக்கலாம், ஒரு காமெடியாச்சு பண்ணி விட்டுருக்கலாம். ஆனா எதுவுமே காட்டாம மறைச்சிட்டா நாங்களா ஒண்ணு புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கா இல்லையா? என்னடா புறம்போக இடத்துல பட்டா போட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்கற? கேப்பா இப்படி எட்டி பாக்குறியே, உனக்கு வெக்கமா இல்லையா? அங்கிள் ராக்குடு ஆன்டி ஷாக்குடா. ஃப்ரிட்ஜ் ஏற்கனவே இருக்கு, திரும்ப திரும்ப ஃப்ரிட்ஜ் கேட்டாம ஏற்கனவே நம்ம கடை நிறைய இருக்குது. ஒரு ஃப்ரிட்ஜ் போதாதா? ரிப்பேர் பண்ணா நம்ம ஏதாவது ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் முடிஞ்சு போகுது. அதே சரி பண்ணி வச்சுக்கலாம்ல. லேட்டஸ்ட் ஃப்ரிட்ஜ்ல நிறைய விஷயம் இருக்குங்க, ஃபீச்சர்ஸ் மாத்தி இருக்காங்க, நமக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் கூட லேட்டஸ்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஆன்டி வந்து கொஞ்சம் லேட்டஸ்டா டெக்னாலஜி எதிர்பார்த்தா நம்ம அங்கிள் லேட்டஸ்டா எப்படி எதிர்பார்க்கறாரு பாத்தீங்களா? டபுள் டக்க நாராயணா பல்லே ஆலியா நீ. ஆமாடா, உங்க மாமா டெல்லியில என்னவா இருக்காருடி? விமலா அங்கேயும் என் மாமாவை தாண்டி இருக்காரு. சரிங்க சரிங்க, சந்தோஷமா இருங்க. என்னப்பா காமெடி பண்ணோட சிரிக்க மாட்டற? என்ன ஜோக்கு முக்க படிச்சுட்டு வந்து அதை அப்படியே ஒப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. இல்ல ஜோக்க உள் வாங்கிக்கிட்டு நம்ம ஸ்டைல்ல அந்த ஜோக்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அங்க பேர் உள்பட அப்படியே ஒப்பிக்கிறாப்ல விமலா கமலா அப்படின்ட்டு. மாவாட்டல் அவ்வாட்டல் ஹோட்டலில் ஆட்டப்படும் புல் ஸ்டாப். சரிங்க சரிங்க, சந்தோஷமா இருங்க. 2 ரூபா கொடு நான் பாறேன். 2 ரூபா கொடு நான் பாறேன். 2 ரூபா கொடு நான் பாறேன். 2 ரூபா நான் பண்ணி வச்சிருக்கீங்க. எப்படிப்பட்ட ஸ்டெப் அது? அந்த ஸ்டெப்ப போய் 2 ரூபா கொடு நான் போறேன், 2 ரூபா கொடு போறேன் நான். டேய் எனக்கு நல்லா வரும் வேண்டாம். எப்படி எல்லாம் சிங்க் பண்றாங்க பாருங்க. பட் அந்த சிங்க் நல்லா இருந்துச்சு, அதை மட்டும் என்ஜாய் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மீன் போயிடலாம். அதுவும் சரிடா, வாங்க போவோம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனே நாக்க வெட்டி விடுவேன். என்ன பார்த்தா எச்சி முழுகிற பயணி ஏத்தா பேசுற. எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, நீடா நாயம்டா. ஏன் சார் உங்களுக்கு டவலை காய போடுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? வெளியே போயிட்டு கொடியில காய போட சொன்னா உங்க அருணா கொடியில காய போட்டிருக்கீங்க. அது மேல இருந்து கீழே வரைக்கும் தொங்கிக்கிட்டு இருக்கு. அதை மறைச்சாச்சு விட்டுருக்கலாம். அதையும் விரிச்சு நான் இப்ப கெட்டுற பாருன்னு சொல்லி கெட்டி, ஐயோ ஐயோ என் கோமணம் பறக்குதா. இது நான் பார்த்திருக்கேன். பயங்கர ரகடான பொண்ணா இருக்கும் போல அப்படின்னு எதிர்பார்த்தா படம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த வீடியோ நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். உண்மையிலேயே நானே பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பயங்கர ரகடான பொண்ணா இருக்கும் போல, பயங்கரமா ரிவ்யூ கொடுக்க போது போல, சேனல் பார்த்து தான் கொடுக்கும் போல அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் பார்த்தேன் படம், பாப்கார்ன் கூட ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆமா என்னம்மா ஆட்டிடியூடுக்கும் நீ பேசுற குரலுக்கும் சம்பந்தமே இல்லையேம்மா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எத்தனை பேர் இதை பார்த்து கூப்பி இருந்துச்சு நீங்களும் சொல்லுங்க. அடுத்ததுக்கு போலாம். படம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆப்பிள் டிசைன் டீம் திருசாக்கு தூக்கி வை, ஃபிளாஷ வை. இதுக்கு பேர் தான் ஐபோன் 16. இந்த பக்கம் ஒருத்தன் போனா பாத்தியா, மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். ஒவ்வொரு வருஷமும் ஆப்பிள் புதுசா போனை லான்ச் பண்ணா இதான் நடக்குது. புதுசா ஏதோ ஃபீச்சர் கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல நாங்க கேமரா இப்படி இருந்துச்சு இல்லையா, அதை அப்படி வச்சிருக்கோம். அந்த பிளாஷ் இங்க இருந்துச்சு இல்லையா, அதுக்கு இங்க நகட்டி வச்சிருக்கோம்ல. இதுக்கு எக்ஸ்ட்ரா நாங்க ஒரு 10,000 15,000 கேட்போம், கொடுத்துட்டு போயிருக்க. இன்னும் 30,000 கூட கேளு, நான் கொடுக்க ரெடியா இருக்கேன்ல அப்படிங்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிற வரைக்கும்
ஆப்பிள்காரன் இந்த வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். விளம்பரப்படுத்தினால் நம் ஊர் மக்கள் ஆட்டு மூத்திரத்தை கூட சுத்த இளநீர் என்று ஒரு கை பார்த்து விடுவார்கள். நாம தான் வீடியோ ஃபுல்லா காமெடி தான். நாம தான் இதெல்லாம் ஒரு பாசம். ஆமா நாம தான் வீடியோ ஃபுல்லா காமெடி. ஆமா நாம தான் முடிச்சுப்போம். ஆமா நாம தான். ஐயோ எனக்கு ஒட்டிக்கிச்சு. சாணம் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க. நம்புறேன். ஒருவேளை என்ஜாய் பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு லைக்கையும் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அந்த யூடியூப் காரன் வீடியோ கொண்டு போய் 4 பேர் கண்ணில் காட்டுவான். அண்ட் பிக் பாஸ்லாம் வரப்போகுது. டெய்லி அப்டேட்லாம் போட போறோம். யாரெல்லாம் பொட்டி பொடிக்கு எடுத்து வெளியே கிளம்புனீங்களோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி விட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து சேருங்க. டெய்லி அப்டேட் போடுவோம். நீங்க நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் நிறைய பேருக்கு நோட்டிபிகேஷன் வரல அப்படின்னு சொல்றீங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா மட்டும் பார்த்தாது. பக்கத்து வீட்டில் போய் எட்டி பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வைக்கும்போது உட்காந்துருப்போம் பார்த்தீங்களா? அவன் மட்டும் நறுக்குன்னு ஒரு கொட்டை கொட்டி விட்டீங்கன்னா ஆளுன்னு ஆப்ஷனை காட்டுவான். அதையும் சேர்த்து பிரஸ் பண்ணி விட்டா மட்டும் தான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன்லாம் உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரும். நீங்க அதெல்லாம் பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் பக்காவா பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மீண்டும் சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூட, சூப்பரான ட்ரோலோட சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா, பாய் அண்ட் டேக் கேர்.